ஈரானிடத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இந்த கேள்விக்கு இன்றைக்கு அல் ஜசீரா பதில் சொல்லி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஈரான் தெஹரான்ல இருந்து வழங்கி இருக்கக்கூடிய தரவுகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதுல 2015 தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து ஈரான் ஒரு அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் 2018 அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததோட தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா ரிலீஸ் ஆயிட்டாங்க. உங்களோட நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் வெளியே போறோம்ட்டு அமெரிக்க அதிபர் இதே மாதிரி அறப்படிச்சதனமா வெளியே போனாரு. அப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, தேவையான அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யுரேனியத்தை செறிவூட்டுறது தான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அடுத்த கட்டம்ங்கிறதுனால அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்கிற பியூட்டி என்னன்னு கேட்டா, 2015 ஒப்பந்தம் போடப்படுகிற நேரத்தில் ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட யுரேனிய செறிவூட்டல் அளவு 3.67 இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டுச்சு. 3.67% அளவுக்கு தான் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்ட முடியும் என்று சொல்லி அனுமதி கொடுத்து தான் எல்லா தடைகளையும் நீக்கினாங்க. ஈரான் என்ன பண்ணான்னா, தடை நீக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தேவையான பொருட்களை எல்லாம் நாட்டுக்குள்ள இறக்குமதி பண்ணிக்கிட்டா, தேவையான டெக்னாலஜிகள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2018 அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததோட இந்த ஒப்பந்தத்திலிருந்து அவர் வெளியே போனதோட அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டா, யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு செறிவூட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈரானிடத்தில் தற்போது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு 408 கிலோகிராம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது 408 கிலோகிராம் யுரேனியம்னா 60% அர்த்தம். 90% இருந்தா அணு ஆயுதம் செஞ்சிடலாம், 60% செஞ்சிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அணுகுண்டுக்கு தேவையான 90% அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய 60% வச்சு அணுகுண்டுகள் 9 அணுகுண்டுகளை ஈரான் தயாரிக்க முடியும் என்பதுதான் கணிப்பீடாக இருக்கிறது. இப்ப அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சு செறிவூட்டப்பட்டிருக்கிறத வச்சு 9 அணுகுண்டுகள் அவங்க செஞ்சிடலாம். 60 இருந்து 90க்கு போறதுக்கு பெரிய காலகட்டம் இல்லாம இருக்காது, வித்தின் 2 வீக்ல போகலாம்ங்கிறாங்க. இதைத்தான் 12 நாள் வார்ல என்ன சொன்னான்னா, எங்களுக்கு 1 வீக்ல எதையும் பண்ண முடியும்னு இருந்தான். ஆனா இன்றைக்கு அது தொடர்பான தொழில்நுட்பவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வித்தின் 2 வீக்குள்ள 60% யுரேனியம் செறிவூட்டல இருந்து 90க்கு, அதாவது 0ல இருந்து 20% செறிவூட்டுறது தான் கஷ்டம்ங்கிறாங்க. அதுக்கு மேல எல்லாம் குறைவா லேசா வந்துரும். இப்ப 60ல இருந்து 90க்கு போறதுக்கு வித்தின் 2 வீக்ல அவங்க செறிவூட்டிடுவாங்க. யுத்தம் ஆரம்பிச்சாலும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கலையே அதை கூட அவங்க பண்ணி எடுக்கலாம். அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து கூட அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்னாரு, எங்களுடைய இடங்களை நீங்க அட்டாக் பண்ணலாம், சேதத்தை உண்டாக்கலாம், அழிக்க முடியாதுன்றாரு. அந்த அளவுக்கு பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 90% யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் 9 அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே ஈரான் இதை விட்டு பின்வாங்காது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சண்டை வந்தாலும் மிகப்பெரிய யுத்தத்தை கூட எதிர்கொள்வோமே தவிர எங்களுடைய உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை என்பதை தெளிவாக ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் மத்திய கிழக்கினுடைய பதட்டம் உச்சம் தொட்டுக் கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது.